அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். சாதாரணமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா, அவன் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்னான்னா, ஒரு ஜோதிட ரீதியாக தான் வெற்றி பெறுவதற்கு என்ன ஆதிபத்தியம் உடைய கிரகம் நமக்கு காலமெல்லாம் வெற்றி கொடுக்கும், காலமெல்லாம் வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். எல்லா மனிதனுமே நட்சத்திரத்தை 27 நட்சத்திரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் 27 யோகத்தை யாரும் மனப்பாடம் இன்று வரைக்கும் செய்யவே இல்லை, இன்க்ளூடிங் நானும் தான். ஏன்னா அதனுடைய தாற்பயம் நமக்கு தெரியல. தாற்பயம் தெரிஞ்சா என்ன சொன்னோம்னா, குண்டூசியை வச்சு ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னா குண்டூசி ஒரு டப்பா வாங்கி வச்சிருவோம். அப்ப எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு யோகம் ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். எல்லா நட்சத்திரங்களுக்குமே அந்த யோகத்திற்கு உண்டான ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும். அதற்குண்டான அவயோகமும் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்த யோகம் நமக்கு காலமெல்லாம் நம்மை வாழ வைக்கும், அதற்குண்டான கிரகம் யாரு, காலமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கிரகம் எது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், அவ 27 நட்சத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணணும், 27 யோகத்தையும் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா இதை செய்யுங்க, இல்லைன்னா எப்பயுமே ஒரு 27 நட்சத்திரம் 27 யோகத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது செல்லிலே நீங்க வச்சுக்கிடலாம். அதே சமயத்துல 27 யோகத்திற்கு 27 நட்சத்திரத்திற்கு உண்டான யோக கிரகம் எது, அவயோக கிரகம் எது, யோக கிரகத்தின் நட்சத்திரம் எது, அவயோக கிரகத்தின் நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஒரு சார்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இதோடைய உண்மையான தாற்பயங்கள் நமக்கு தெரிவதில்லை. இந்த உண்மையான தாற்பயம் தெரிஞ்சா மனுஷன் விட மாட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம வெற்றி பெற முடியும். நீங்கள் எந்த கோயில் பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் போங்க, எங்க வேணாலும் என்ன சொன்ன, எத்தனையோ திதி கோயில்களுக்கெல்லாம் போங்க, என்ன நடந்திருக்கிறது என்று சொன்ன என்னை பொறுத்தளவில் நடக்காது என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நடந்து வெற்றி பெற்று விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு மனிதனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும். திருப்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இயக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தை இயக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்தில் என்ன பிளஸ் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமலே வனாந்தரத்தில் அலைந்த மாதிரி என்ன சொன்னா, நீங்கள் அலைவது காணல் நீரை பார்த்து தண்ணீர் என்று மான் ஏமாந்த கதையாகத்தான் இன்று வரை எல்லாரும் இருக்கிறீர்கள். ஏன் திரும்ப 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 நான் என்ன சொன்னேன், உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு வழிகாட்டி, உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு வழிகாட்டி நீ சொல்வதற்கு காரணம், உங்கள் ஜாதகத்திற்குள் என்ன சொன்ன கொடிப்பினை என்று ஒன்று இருக்கிறது, யோகம் என்று ஒன்று இருக்கிறது, அவயோகம் ஒன்று இருக்கிறது. ஏன் என்ன சொன்னா, அதை நீங்கள் வீட்டில் வைத்தே பிரயோகப்படுத்தி விடலாம். உங்க ஊர்ல இருக்கிற உள்ளூர் கோயிலுக்கு போனீங்கன்னாலுமே அந்த யோகங்களும் அந்த அன்றைய நட்சத்திரங்களும் உங்களுக்கு வேலை செய்யும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கடைசி வரை உங்களுடைய ஆயுள் இருக்கின்ற வரை சிறப்பாக வாழ்வதற்கு நான் சொல்லுகின்ற வழி கண்டிப்பாக உங்களுக்கு பலனளிக்கும். இப்போ ஒரு மனுஷன் என்ன சொன்னா, அசுவதின்னு போயிட்டா அவன் விஸ்கம்ப நாம யோகம் வருகின்ற அன்று, அசுவதின்னு ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா விஸ்கம்ப நாம யோகம் வருகின்ற அன்று சனீஸ்வர பகவானை வணங்கினால் அவனுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்.
ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அசுபதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அந்த அசுபதி நட்சத்திரத்திற்கு உண்டான யோகமாகிய விஸ்கம்பம் அவருக்கு வாழ வைக்கும். சனி வாழ வச்சிருவார். இப்ப நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, இப்ப தொழில் ஸ்தானாதிபதி ஒருவருக்கு என்ன சொன்ன அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு சுபநாம யோகம் வேலை செய்யும். காலமெல்லாம் சூரியன் என்ன சொன்னான்னா பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்துவார். ஆனால் பிரச்சனைக்குரியவர் யார் என்று தெரியுமா? சுபநாம யோகத்திற்கு யோகி என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றான்னா சூரியன், அவயோகி என்பவர் சனி. அப்ப சனியிடம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியிடம் மிக 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 கவனமா இருக்கணும். வேலைக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பயுமே ஒரு யோகம் என்று இருந்துச்சுனால் ஒரு அவயோகம் இருக்கத்தான் செய்யும். அதனால என்ன சொன்னா, நீங்கள் அசுபதியிலிருந்து 27 நட்சத்திரத்தை எழுதுங்க. 27 யோகத்தை நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும். கூகுள்ல போட்டீங்கன்னா என்ன சொன்னா 27 யோகங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா வரிசை கிரமமாக எழுதினீர்கள் என்று சார்ட்டே இருக்குது. இதை என்ன சொன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடுற வரைக்கும் நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் 27க்கும் சொல்லிடுறேன். அப்ப அசுபதிக்கு விஸ்கம்பம் சனி, அவயோகி சந்திரன். பரணிக்கு பிரீதி நாம யோகம் 100% வேலை செய்யும். ஆனால் புதன், அறிவு கிரகமாகிய புதன் யோகத்தை கொடுப்பான், செவ்வாய் அவயோகத்தை கொடுப்பான். பரணி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் 3ம் காலத்திற்கும் வினையை தேட்டி வேர்ப்புழுவை வைத்து விடும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் கெட்டது பூரா யாரால? செவ்வாயால தான் கெட்டிருப்பான். என்ன காரணம்? சுக்கிரன்னா யாரு? சுக்கிரன்னா யாரு? சுகபோகத்துக்கு அதிபதி. இந்த சுகபோகத்துக்கு அதிபதியை அனுபவிப்பதற்கு வருபவன் யார்? செவ்வாய். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆண்மகன், அழகானவன், அறிவானவனாக இந்த சுக்கிரனிடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் ஆணாக வருவான், ஆணாக இருந்தால் பெண்ணாக வருவான். என்ன சொல்றான்னா உங்களுடைய அத்தனை விதமான யோகங்களையும் அவன் எடுத்துக்கொண்டு உங்களை நிராதேவனையாக்கி விட்டுருவான். அதனால எப்பயுமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் வாழ்க்கையை கெடுப்பான். அசுபதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவனை யார் கெடுப்பா? சந்திரன் கெடுத்துருவான், தாயை கெடுத்துருவான். பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்தவனும் உடன்பிறப்பே கெடுத்துருவான். செவ்வாய்னா உடன்பிறப்பு, செவ்வாய்னா மங்களக்காரன். இப்படி எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 100% ஜோதிடம் அற்புதமாக தெரியலாம், அற்புதமாக தெரியலாம். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப என்ன சொல்றான்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் ஜோதிடம் இருக்கிறது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதுல எந்த மாற்று கருத்துமே நம்ம சொல்ல முடியாது. இதை நான் ஆராய்ந்து அனுபவித்து எனக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எனக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எனக்குன்னு ஒரு யோகம் ஒண்ணு இருக்கும் இல்லையா. அந்த யோகம் சுபநாம யோகம். சுபநாம யோகத்திற்கு யோகி யார் என்று சொன்னால் சூரியன். சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான் நான் இந்த பேசிக்கொண்டிருக்கிற இடத்தை எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவர் தான் தொடங்கி வச்சார். அப்ப நான் இதை எப்படி மறுக்க முடியும்? அவ அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சுபநாம யோகத்தை நல்லா புடிச்சுக்கிடணும். சூரியனை காலையில் எழுந்தவுடன் கும்பிட்டால், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை கையில் வைத்து கொண்டால் காலத்திற்கும் வெற்றி 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 வெற்றி. ஆனால் அவயோகி சனி, சனி என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரர்கள் எப்பயுமே காலை வார தயங்க மாட்டார்கள். ஏன்னா அது நம்மளுடைய கர்ம பலன், அதுதான். அப்ப நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு யோகக்காரன், யோகி யார்? அந்த யோகிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் யார்? துரதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் யார்? அதிர்ஷ்டக்காரன்
அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். துரதிர்ஷ்டத்தை நாம் வந்து என்ன சொல்லணும், கவனமாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா எப்பயுமே நாணயத்திற்கு இரு பக்கம் உண்டு. அந்த ஒரு பக்கத்தை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வந்து நினைக்க கூடாது, ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். அதனால வந்து என்ன சொல்றான்னா, இதை உங்களுக்கு விளக்கமாக நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது நீங்க ரொம்ப வந்து சிரமப்பட வேண்டாம். உங்களுடைய இப்போ ஒரு ரெண்டாம் பாவம் ஒரு இது இருக்கு. ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி, ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதிக்கு யாருடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பாருங்க. நான் ஒரு உதாரணமாவே சொல்றேன். 2 கூடையவர் கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் வரியன் என்று சொல்லக்கூடிய யோகம்தான் உங்களுக்கு அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான யோகம். அப்ப கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான யோகத்தை செய்யக்கூடியவன் குரு. அப்ப எந்த ஒரு மனிதனும் கேட்டை நட்சத்திரத்துல வந்து நம்ம தனஸ்தானாதிபதி உட்கார்ந்து விட்டால் குருவோடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் வந்துடும். குருவோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் வந்துடும். ஆனால் அதே கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அவயோகி சூரியன். அப்ப அவயோகி சூரியனுடைய அப்ப தனம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனிடம் தொடர்புகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். பொருளாதார விஷயத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தால் குருவுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கொள்ளலாம். அல்லது குருவை அல்லது தட்சணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய குருவை நினைக்க உங்களுடைய குருவை, ஏன்னா உங்களுக்கு குரு ஒருத்தர் சொல்லி கொடுத்த குரு இருப்பாரு. யாருக்குமே ஜோதிடம் படிச்சாதான் அப்படின்னு கிடையாது. வாழ்க்கையில வந்து 2 விஷயம். நீங்கள் யாரு மானசீகமாக குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களுடைய படத்தை வைத்திருந்தாலே அந்த படத்தை வைத்து நீங்கள் வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். குரு உங்களுக்கு வந்து யோகியாக வந்தால்தான். குரு யோகியாக வராமல் வந்து நீங்க வந்து என்ன சொன்னா ஜென்ரலா வந்து குருவோடைய மந்திரத்தை சொன்னால் அது நடக்காது. ஏன்னா ஒரு செல்போனுக்கு வந்து என்ன சொல்லணும்னா கோடு வேர்டு போட்டுட்டீங்கன்னா அந்த கோடு வேர்டு வந்து என்ன சொல்லணும்னா கரெக்டா அடிச்சாதான் அந்த செல்போன் திறக்கும், இல்லைன்னா திறக்காது. நீங்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து யார் புதனுடைய நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தாலும், அதான் ஆயிலியமாக இருந்தால்தான், கேட்டையாக இருந்தாலும் சரிதான், ரேவதியாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்தாலே அன்றைய காரியம் வெற்றியா. ஏன்னா காலையில இருந்துச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையார் கையில பிடிக்கும் போது அந்த மஞ்சள் ஒட்டிடும். அப்ப உங்களுடைய தனஸ்தானாதிபதி ரேவதி நட்சத்திரத்திலேயோ ஆயிலிய நட்சத்திரத்திலேயோ கேட்டை நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்தால் உங்களுடைய யோகி வந்து யார்? குரு. அப்ப மஞ்சப்பொடி வச்சு ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா 27 நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியும். காலம் நீட்டித்து போய்விடும். நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். 27 உங்களுடைய நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் முக்கியமாக தொழில் ஸ்தான அதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதற்கடுத்து என்ன சொன்னா ஆறுக்குடையவன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப ஆறுக்குடையவன் யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்பது இந்த 3 கிரகங்கள்ல வந்து வலிமை எதுன்னு பார்க்கணும். தனஸ்தானாதிபதி 2 கூடையவர் வந்து என்ன சொன்னா வலிமையான நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரா, அதற்குண்டான கிரகம் வந்து நம்முடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கிறது. அவர் அந்த தனஸ்தானத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சா அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே 6, 8, 12 மட்டும் நினைக்காதீங்க. லக்கணத்துக்கு மட்டும்தான் 6, 8, 12 நீங்க நினைக்கீங்க. ஆனால்
2ஆம் இடத்திற்கு ஒரு 6ஆம் இடம் இருக்கும், 2ஆம் இடத்திற்கு ஒரு 8ஆம் இடம் இருக்கும். 2ஆம் இடத்திற்கு உண்டான நின்ற இடத்திற்கு தான் 2ஆம் இடத்திற்கு உண்டானவன் நின்ற இடத்திற்கு 6, 8, 12 அந்த 2ஆம் இடத்துக்கு உரியவர் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான யோகநாதன். இப்ப ஒரு கேட்டை நட்சத்திரம்னு சொன்னேன். கேட்டை நட்சத்திரத்துல தனஸ்தானாதி உட்கார்ந்துருக்காரு. அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு அந்த தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. மறைந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. மறைந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்ப 2ஆம் இடத்திற்கு உண்டானவர் இந்த மாதிரி 6ல மறைஞ்சிட்டாரு, இல்லைன்னா 8ல மறைஞ்சிட்டாரு, 8ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த அவரை விட்டுறணும். அப்ப ஒரு சப்ஜெக்டுக்கு 10ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவத்தோட 2ஆம் பாவம் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம். அப்ப 2ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ அதற்குண்டான யோகத்தை செய்பவன் அந்த 2ஆம் இடத்திற்கு உரியவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல மறந்துட்டு அவரை விட்டுருங்க. அதற்கடுத்து 6 எங்க உட்கார்ந்துருக்காரு, 6 எங்க உட்கார்ந்துருக்கிறாரோ அதற்குண்டான ஒரு யோகக்காரன் இருப்பார். இப்ப 6 திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா அதிகண்ட நாம யோகம்தான் வேலை செய்யும். அந்த அதிகண்ட நாமம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அதிகண்ட நாம யோகத்துக்கு சந்திரன் தான் யோகக்காரன். அந்த சந்திரன் 6 உட்கார்ந்த இடத்திற்கு 6, 8 பண்ணிலாம் மறையக்கூடாது. அப்ப என்ன செஞ்சுட்டான்னா அவன் 6லயோ 8லயோ 12லன்னா அவனை கையில பிடிச்சுக்கலாம். அப்ப ஒரு பிளஸ் இருக்கு. அதற்கு அடுத்து 10 எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறனா, இது ஒரு ஜாதகம் தான். ஏன் ஜாதகம் தான் 10 அவிட்ட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டான். அப்ப அவிட்ட நட்சத்திரத்திற்கு சுபநாம யோகம் வேலை செய்யும். சூரியன் தான் யோகக்காரன். அந்த சூரியன் என்ன செய்யணும்னா அந்த 10 நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அவர் 9ல உட்கார்ந்துருக்காரு, நோ ப்ராப்ளம். அப்ப நம்ம இதை வச்சே ஏகப்பட்ட விஷயங்கள் சாதித்து விடலாம். ஜோதிடத்தை நுணுக்கமாக போங்கள், நல்ல குருவை பாருங்கள், நேரடியாக போய் நல்லா உங்களுடைய பிரச்சனை நீங்க என்ன சொல்லணும்னா, நானே எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறேன், அந்த சொல்லும் போது கொஞ்சம் என்ன சொன்ன என்ன படித்திருந்தாலும் அது கொஞ்சம் திணறத்தான் செய்யும். அப்ப படிச்சவங்க அறகுறையா படிச்சவங்க தப்பா சொல்லல, ஆர்வம் உடையவர்கள் நீங்கள் நேரில் பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நான் தாழ்மையாகத்தான் சொல்கிறேன். பணத்திற்காக சொல்லவில்லை. பணம் வாங்காமல் ஒரு காரியத்தை நான் செய்து கொடுப்பதே இல்லை. காரணம் பிறருடைய கர்மா. அதனால வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்மளுடைய தனஸ்தானத்தை இயக்குவதற்கு 3 யோகக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 யோகக்காரர்களில் ஒருவர் 2ஆம் இடத்திற்கு மறைந்து விட்டாலும் 2 நின்ற இடத்திற்கு மறைந்து விட்டால் ஆகாது. 6 நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மறைந்து விட்டாலும் ஒன்றும் ஆகாது. 10 நின்ற இடத்திற்கு 6, 8, 12 மறைந்து விட்டால் ஆகாது. கடவுள் 3 சான்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 33% 100% ஆச்சா. அப்ப ஒன்றாவது கண்டிப்பா கொடுப்பார். ஒன்றாவது இருக்கும். நீங்களும் யோகசாலிக்கு தான். இப்ப எனக்கு 3க்கு 2 இருக்குது, 2 இருக்குது. அப்ப 2 இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் கவலைப்படவில்லை. எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா ஆபீஸ்க்கு வந்துட்டா காசு வந்துடும். எவனோ ஒருத்தன் தேடி வந்துடுவான். அப்ப நாம் நம்முடைய ஜாதகமே நமக்கு தெய்வம். நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கிற விஷயமே தான். அதனாலதான் நான் சுதர்சன சக்கரம் என்பது நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுல விதி மதி கட்டத்தை நிரப்பி கொடுக்கிற ஒரு சக்கரம் இருக்கு. அதான் இன்னைக்கு வரை செஞ்சிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க, இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகக்காரன் யார், யோகி யார், அவயோகி யார் என்பதை கண்டுபிடிங்கள். கண்டுபிடித்து நான் சொன்ன ஃபார்முலா அப்படி. பொதுவாக எல்லாருக்கும் பொருளாதார ப்ராப்ளம் தான்.
ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் தீர்க்கலாம். எந்த ப்ராப்ளத்தையும் வேணாலும் தீர்க்கலாம். குடும்ப பிரச்சனை இருக்கா தீர்த்திடலாம், 5ஆம் பாவத்துல பிரச்சனை இருக்கா தீர்த்திடலாம், 4ஆம் பாவத்துல பூமி விக்கலையா தீர்த்திடலாம். தீர்க்க முடியாது என்பது ஜோதிடத்தில் இல்லை. ஜோதிடத்தில் இருக்கின்ற 27 நட்சத்திரங்களும் 27 யோகங்களும் 27 யோகிகளும் 27 யோகிகள் அவயோகிகளும் தான் இந்த வாழ்க்கையை நிர்மாணிக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.